நல்லூர் கந்தசாமி கோயில் திருவிழாக்களை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆலய முன்றலிலிருந்து இப்பொழுது பைரவ பெருமான் வெளி வீதி விளம்பரக்காக அங்கே போலீஸ் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் இராணுவத்தினரும் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் வந்து இப்போ நின்று காட்சி பண்ணிக்கிறேன். நாளைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை 10 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்ற வைபவம் வந்து இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நாள் மாலை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் உற்சவம் வந்து இன்றைய நாளில் இடம்பெற இருக்கின்றது. பைரவ பெருமானுக்கான அங்கே பூஜை வழிபாடுகள்லாம் வந்து இடம்பெற்று அவர் உள்வீதி வலம் வந்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆலய வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து இன்றைய நாளில் நீங்கள் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். மாலை நேரத்தில் இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குன்னு சொல்லி இந்த காலை வாயில வந்து பதிவு செய்வோம். யாராவது எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு சொன்னால் தான் தொடர்ச்சியாக 25 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தனை வந்து நீங்கள் எங்களுடைய வலைத்தளத்தினூடாக வந்து தரிசிக்கலாம்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் என்னென்ன விஷயம் நடக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். நல்லூர் கந்தசாமி கோயில் திருவிழாக்களை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான போலீசார் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, அதிக அளவிலான போலீசார் இங்கே பாதுகாப்பு கடமைகளில் வந்து ஈடுபடுவதற்காக இங்கே நிற்கிற அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ போலீசார் நிற்கிறாங்கன்னு சொல்லி. முதல் நாளே பாருங்க தங்களுடைய கடமைகளை வந்து பொறுப்பேற்று இந்த பாதுகாப்பு கடமைகளில் வந்து ஈடுபடுவதற்காக இங்கே போலீஸ் அதிகாரிகள் நிற்கிற அந்த காட்சியை தொடர்ச்சியாக வந்து பார்க்குறீர்கள். பாருங்கோ, ஆலயம் ஒன்றிலே இங்கே சிங்கள உறவுகள் இங்கே நல்லூர் ஆலயத்தை வந்து தரிசித்து செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, இன்றைய நாள் அதிக அளவிலான சிங்கள மக்கள் இப்போ வர வலிக்கிட்டாங்க. பாருங்க, முதல் நாளே அதிக அளவிலான வெளிநாட்டவர்கள் இங்கே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்க, நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்தசஷ்டி கவசம் தனி என்று அற்புதமாக அங்கே கவசம் ஒன்றை பாடி இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற நல்லூர் முருகப்பெருமானுடைய மகோத்சவ பெருவிழாவில் முதல் நாள் நிகழ்வு இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றன. இந்த வேளையில் இன்னும் சொற்ப நேரத்தில் அங்கே பைரவ பெருமான் வெளிவீதி வர இருக்கின்றார் என்ற செய்தியை தருகின்றோம். இந்த நல்லூர் ஆலயத்திலே நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் ஆரிய சக்கரவர்த்தி காலத்திலே நடைபெற்ற அந்த அரச பின்னணியிலே தான் இப்பொழுதும் பல விழாக்கள் நிகழ்வுகள் நடைபெறுவது வழமையாகும். அந்த வகையில் நல்லூர் ஆலயத்தினுடைய விழா ஆரம்பமாகிறது என்றாலே 3 மாதங்களுக்கு முன்பே அந்த விழா தொடர்பான பல்வேறு பூர்வாங்க நடவடிக்கைகள் இடம்பெறும். அதனால் இந்த ஆண்டு அங்கே 1930ஆம் ஆண்டளவிலே மாப்பான முதலியாராலே அமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த நல்லூர் ஆலயத்தினுடைய பிரதானமான அந்த ராஜகோபுரமானது இந்த ஆண்டு புனரமைப்பு செய்யப்பட்டு அழகிய வர்ணங்கள் பூசப்பட்டு அங்கே அந்த கலசங்களிலே புதியதாக தானியங்கள் எல்லாம் அங்கே நிறைய அதில் வைத்து இப்பொழுது புதுமெருகூட்டி இன்றைக்கு கலசாபிஷேகம் அதிகாலை நடைபெற்றது. இந்த வேளையில் இன்றைய மாலை வேளையிலே அங்கே கொடிச்சீலைகள் இந்த ஆலயத்துக்காக கொண்டு வரப்பட்டதாக நாங்கள் செய்திகளில் பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த கொடிச்சீலை கொண்டு வரும் நிகழ்வானது களியங்காட்டில் உள்ள செங்குந்தர் மரபினராலே இந்த ஆலயத்துக்கு வடபகுதியில் உள்ள சில ஆலயங்களுக்கு கொடிச்சீலை கொடுக்கும் மரபு அந்த அரச பின்னணியிலே வந்ததாகவும் அந்த நல்லூர் ராஜதானியினுடைய மன்னர்கள் ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் இருந்தே அந்த கொடிச்சீலை கொடுக்கும் மரபு இருந்து வருகின்றது. செங்குந்தர் பரம்பரையினராலே கொடிச்சீலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். எனவே நல்லூர் ஆலயத்தினுடைய பிரதம குருவும் ஏனைய சீடர்களுமாக சென்று அங்கே நூன்முகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அழைப்பிதழை கொடுப்பார்கள். காளாஞ்சியை கொடுத்து அவர்கள் அந்த கொடிச்சீலையை கொண்டு வருமாறு அவர்களை வேண்டுதல் விடுப்பார்கள். எனவே அந்த வகையிலே பாரம்பரிய முறையில் மேளதாளியங்களுடன் சென்று அங்கே வண்டிலே சென்று அந்த
அந்த கொடிச்சீலையை மீண்டும் கொண்டு வருவார்கள். ஆகவே காளாஞ்சி கொடுக்கப்பட்ட ஒரு நாள், அங்கே கொடிச்சீலை கொண்டு வரப்படுற இன்னொரு நாள், நாளை தினம் அங்கே முருகப்பெருமானுடைய கொடித்தம்பத்தில் ஏற்றப்படுகின்ற கொடிச்சீலை களியங்காட்டிலிருந்து அந்த செங்குந்தர் பரம்பரையினாலே கொடுக்கப்பட்டது என்ற செய்தியை தருகின்றோம். அந்த வகையிலே நாளை தினம் காலை 10 மணிக்கு கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. அதற்கு முன்பாக அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு வருகும் பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் என்று அவர்களை பாதுகாப்பதற்காகவும் கிரியைகளை பாதுகாப்பதற்காகவும் அட்டதிக்கைகளிலேயும் காவல்களை செய்வதற்காக இன்னும் சொற்ப நேரத்தில் வைரவ பெருமான் அங்கே எழுந்தருளி தன்னுடைய நாய் வாகனத்தில் வந்து வர இருக்கின்றார் என்ற செய்தியை தெரிவிக்கின்றோம். இப்பொழுது அங்கே வைரவ பெருமான் வந்ததும் மீதி விடயங்களை நாங்கள் தர இருக்கின்றோம். வைரவர் உற்சவம் வந்து இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. வைரவர் ஆலயத்து முன்பாக வைரவர் உற்சவத்தை காண பாருங்க. வைரவர் ஆலயத்துக்கு முன்பாக வந்து ஏராளமான பக்தர்கள் இந்த இடத்துல நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். தொடர்ச்சியாகவும் அங்கே கிரிகைகள் வந்து இடம்பெறுகிற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். போலீஸ் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் இராணுவத்தினரும் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள் பாருங்க. சோதனை நிகழ்வுகள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும். பாருங்க, சோதனை நிகழ்வில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும். வெட்டுத்திக்கு பாலர்களுக்கான அந்த படைகள் இப்பொழுது பாருங்க இடம்பெற இருக்கின்றது. தொடர்ச்சியாகவும் ஆலயத்துடைய வெளி வீதிகளிலே அங்கே 8 திக்கு பாகர்களுக்குமான அந்த படையல்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பாருங்க, டிஸ்ட்ரிக்டாக வந்து இருக்கிறது. வைரவ பெருமான் அங்கே ஆலய உள்வீதி விளம்பரத்துக்காக செல்லுகின்ற அந்த காட்சி
தொடர்ச்சியாக வைரவ பெருமான் ஆலய உள்வீதி விளம்பரம் அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். வைரவ பெருமான் ஆலய வெளிவீதி வருகின்ற வேளையில் இங்கே பாருங்க, இன்றைய நாளில் முதல் நாள்லேயே வந்து பாருங்க இவ்வளவு பக்தர்கள் இந்த இடத்துல வந்து முன்னுக்கு நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. அங்கே வைரவ பெருமான் ஆலய உள்வீதியிலிருந்து இப்பொழுது வெளியே வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. வைரவ பெருமான் அங்கே தீரடிக்கு வந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. பாருங்க, ஆலய முன்றலிலிருந்து இப்பொழுது பைரவ பெருமான் வெளி வீதி விளம்பரக்காக அங்கே செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் பாருங்க. ஏராளமான பக்தர்கள் இன்றைய நாளிலையும் இங்கே நல்லூர் ஆணையுடைய
இந்த உற்சவ காலத்திலே இன்றைய நாளில் வந்து கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள். ஆலயத்துடைய மூன்றல் பகுதியிலிருந்து இப்பொழுது பாருங்க தெற்கு வாயிலை நோக்கி அங்கே வைரவ பெருமான் செல்கிற அந்த காட்சி. வைரவ பெருமான் இங்கே வருகின்ற வேளையில் பாருங்க கும்பங்கள் வைத்து ஆராத்தி எல்லாம் வந்து எடுத்து வந்து வரவேற்கின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து அந்த கொடி வந்து மேலே வந்து நாட்டுவாங்க. பாருங்கோ அண்ணா வந்து கொடி வந்து நாட்டுற பாருங்கோ. இதே மாதிரி திருவிழா முடிஞ்சு வைரவர் சாந்தி நடக்கைக்கு வந்து இவையெல்லாம் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுவாங்க.